விசா விசா அப்பா, இவங்க தான் விசாவோட அம்மா. வணக்கம். நான் சூர்யாவோட அப்பா. வணக்கம். இங்க பாருங்க, நீங்க சொல்ல போற ஒரு வார்த்தையில தான் நான், என் பையன், எங்க அம்மா 3 பேரோட உசுரம் அடங்கியிருக்கு. சின்ன சிறுசுங்க ஆசைப்பட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு விரும்பிடுச்சுங்க. அதுகளை பிரிச்சு சாகடிக்கிறதுல பெரியவங்க நமக்கு என்ன கிடைக்க போகுதுங்க? நீங்க சம்மதம் மட்டும் சொல்லுங்க. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என் மகனுக்கு அவங்க காலில் விட தயாரா இருக்கேன். நீங்க காலில் கையில விழ வேண்டிய இடம் இது இல்லைங்க. மதுரையில் எங்க அண்ணன் இருக்காரு, எங்க அண்ணன் பையன் இருக்கான். அங்க போய் அவங்க காலில் விழுங்க. பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் ஆசைப்படத்தான் செய்வாங்க. ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாம் கட்டி கொடுக்க நினைச்சா அப்புறம் சொந்த பந்தெல்லாம் எதுக்குங்க? ஆத்தி, எங்க அண்ணனே வந்துட்டாரு. என்ன இந்த ஆள் இங்க வந்து கூட கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டானா? ஆமாண்ணே, நம்ம விசாலாட்சிய இவர் பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. ஏய், இதெல்லாம் தெரிஞ்சுதான் நானும் இங்க வந்திருக்கேன். தபார், ஊர்ல சொன்னதுதான் இங்கேயும் சொல்றேன். உனக்கு என்ன சட்டம் தெரியுதோ அது பிரகாரம் செஞ்சுக்கோ. நாங்க பொண்ணை கொடுக்க மாட்டோம். பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, அந்த பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அந்த பொண்ணோட மனசுல யார் இருக்கான்னு கேட்டீங்களா? அதை விட்டு நீங்களா முடிவு பண்றீங்க? அந்த பொண்ணை ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. ஏய், பொம்பளை கேட்டு முடிவு பண்ண நான் ஒன்னும் புடவை கட்டிட்டு வரல. மீச வச்ச ஆம்பளடா. யாராவது சீண்டி பார்க்க நினைச்சீங்க, சீவி தள்ளிட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். சீவிருமோ வெட்டிடுவோம்னு சொல்றீங்களே, நீங்களாம் உண்மையான ஆம்பளையா இருந்தா அந்த பொண்ணை கூப்பிடுங்க. அந்த பொண்ணு வரட்டும், அவ என் பையனை பார்க்கட்டும். மனசை திறந்து என் பையனை பிடிக்கலன்னு சொல்லட்டும். நாங்க இப்பவே போயிடுறோம். தாய், என் மருமகளை வெளியே வந்து சொல்ல சொல்லு. இவங்க மூஞ்சில காரி துப்ப சொல்லு. அப்பதான் இவங்களுக்கு புத்தி வரும். கூப்பிடு தாய். விசா, விசாலாட்சி வாங்க. சூர்யா, 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 இவன் ஓ சூர்யா வந்திருக்கா. வாய் தந்து சொல்லுமா, தைரியமா சொல்லுமா, சொல்லுமா. பயப்படாம சொல்லுமா, தைரியமா சொல்லுமா, சொல்லுமா. சூர்யா, ராஜா இப்படி செஞ்சா அவனுக்கு என்னடா ஆச்சு? அவன் விஷத்தை குடிச்சுட்டான். பாவி மக, இப்படி விஷத்தை குடிப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. முந்தா நாள் கூட சத்தியம் பண்ணா, இப்படி சத்தியம் பண்ணி கழுத்திருப்பான்னு நான் கனவுல கூட நடக்கல. மோசம் போயிட்டோம். என்ன அவ இப்படி விஷத்தை குடிச்சிட்டு சாவான்னு தெரிஞ்சிருந்தா அவனுக்கே என் மருமகளை கட்டி கொடுத்திருப்பேன். அதுங்க 2 பேரும் சாக போற நேரத்துல மனசு மாறி வந்திருக்கீங்களே. அந்த சின்ன சிறுசுங்க சந்தோஷமா இருக்கும் போது இப்படி சொல்லி இருந்தீங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா? என் பிள்ளைய பாத்தீங்களா? மொத்த பிள்ளைய பெத்துட்டு அவன் தான் உலகம் ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் தான் இவனுக்கு கொள்ளை போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப இவனை அவனுக்கு கொள்ளை போட வச்சுட்டீங்களே.
உங்க பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது. எவ்வளவு செலவானாலும் உங்க பொண்ணை காப்பாத்த முடியும் டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன். அவ பழச்சுக்கிட்டா. திருப்பதிக்கு போய் மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பா அந்த வெங்கடாஜலபதி காப்பாத்துவான். அப்படியே அவ உயிரோட பொழைச்சிட்டானா அவ ஏன் மருமக இல்ல, உங்க மருமக. சார் ரிப்போர்ட் வந்தாச்சு சார். பாய்சன் இல்லைன்னு பிளட் ரிப்போர்ட் வந்திருக்கு. எக்ஸ்ரேவும் கிளியரா இருக்கு. அப்புறம் எப்படி உங்களுக்கு வாயில பிளட் வந்துச்சுன்னு தெரியலையே? மருத்துவ உலகத்திற்கே சவால் விடுற மாதிரி இது ஒரு புதுமையான கேஸ். அதுவும் இந்த லவ்வர்ஸை தாக்கி இருக்குதுன்னா சம்திங் ராங். சார் சார் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை டாக்டர். எங்க உடம்புல இருக்கிறதெல்லாம் கழட்டி போட்டுருங்க. வெளியில 2 பேரு அருவாளோட நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கோங்க. எங்களுக்கு எப்படி ரத்தம் வந்துச்சுன்னு நான் சொல்றேன். கொஞ்சம் கிட்ட வாங்க. சொல்லுப்பா. எல்லாம் இந்த பொண்ணு கொடுத்த ஐடியா தான். ஆமா டாக்டர், இந்த மாதிரி செய்யலனா எங்க 2 பேரையும் பிரிச்சிருவாங்க. இந்தியாலே பெரிய டாக்டர்னா உன் ஐடியாவால என்னையே அசித்திட்டியே. வெரி கிரேட். எந்த ஒரு மணி? மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். சின்ன கிராமம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கீயை வச்சிருக்கே. வெரி குட். சரி, உங்க பேரண்ட்ஸ் என்ன ஐடியால இருக்காங்கன்னு பார்த்து வந்துடுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். டாக்டர் அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, காப்பாத்திட்டோம். நீங்க என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? அவங்க 2 பேரும் உயிரோட இருந்தா 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நல்ல முடிவு. உள்ள போய் பாருங்க. என்னது? என்ன விஷயம் டாக்டர்? ஏன் கத்துறீங்க? என்ன டாக்டர் 2 பேரும் ஒரே பெட்ல? அது வேற ஒண்ணும் இல்ல, அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க பெட் கட்டியிருக்கேன். பெட்டை பிரிச்சா பாவம் இல்லையா?